முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும் என்று சொல்கிறார் உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். அப்ப நாங்கள் படிச்சது என்னன்னு சொல்லி சொன்னால், முயல் விரைவாக ஓடிப்போய் களைச்சு போய் படுத்துரும். ஆமை மெதுவா ஓடி அந்த போட்டியில வென்றும்ன்னு தானே நாங்க படிச்சது. என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி பாப்போம், ஆழமா பாப்போம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் முழக்கந்திரு. கண்ணால் காணையிலேருந்து பார்த்துருப்பீங்கள். கனடாவில் இப்போ விரைவாக சினவம் எல்லாம் கொட்ட தொடங்கிட்டுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உறையுங்குளிரிலும் உறையா உணர்வுகளோடு தமிழன் இருப்பான்னு சொல்லி அப்படித்தான் இருக்கிறோம். இருந்தாலும் தெரிந்தானே கொஞ்சம் அசாதாரண குளிர், மிருகங்கள் அதுகளுக்கெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் உறைஞ்சி போயிடும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்கிறதால கொஞ்சம் இப்படி உங்களை சந்திக்க முடியாமல் போயிட்டது. இது ஒரு வணிகம் சம்பந்தமான பதிவு, வணிக உயர்ச்சி சம்பந்தமான பதிப்பு. முந்தி இந்த வணிகம் தொடங்கி கொஞ்ச நாட்களில் வணிகம் நல்லா போய் கொண்டு வந்திருக்கும் போது வணிகத்தை இன்னும் உயர்த்தணும் என்று சொல்லி போட்டு பல கருத்தரங்குகள், அமெரிக்காவிலிருந்து வந்து பேசக்கூடிய பலரின் கருத்தரங்குகளுக்கெல்லாம் வந்து பல $1000 எல்லாம் கொடுத்து போனது. ஆனால் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தால் வந்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னதைத்தான் அவையில் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பினோம். அப்போ அந்த வகையில் ஒரு விதமான பதிவு தான் இதை. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த முயற்சி எடுக்கணும் கட்டாயம், டூ இட் நவ், அப்படி இப்படி இப்போ உடனே செய், அப்படியான விஷயங்கள் கணக்கு எல்லாம் சொல்லியிருப்பினோம். அப்போ ஜிம் ரான், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மைக் ஃபெரி, டாம் பெரி, இப்படியான பல தன்முனைப்பு தூண்டற் பயிற்சியாளர் என்ற பயிற்சிகள்லாம் போனேன். அப்போது ஒரு நாள் வந்து பார்த்தேன்னா அதை விட கூட ஒரு விஷயம் வந்து நம்முடைய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லியிருந்தார். என்ன மாதிரின்னு சொன்னால், முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. அதாவது முயற்சி எடுக்காட்டிக்கு அது வெல்லாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து மெதுவாக செய்தீங்களோ விரைவாக செய்தீங்களோ அந்த முயற்சி வந்து வெற்றி அளிக்கும். ஆனால் முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னால் அது ஒரு நாளும் வெற்றி அடிக்காதானே. அது ஒன்றுமே இல்லை. அது பற்றி வள்ளுவ பெருந்தகை வந்து பல குறள்களில் சொல்கிறார். ஒரு குறள்களில் சொல்கிறார், அமைதியாக மௌனமாக போகிறதும் வந்து அது ஒரு முடிவு, நீங்கள் முடிவெடுக்க தயங்குறதும் வந்து ஒரு சோகமான முடிவு தானண்டு. இன்னொரு விஷயத்தில் வந்து ஒரு குறளில் 619 நினைக்கிறேன், நல்ல வடிவாக சொல்கிறேன்னா, தெய்வத்தான் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லி. அதாவது ஒரு செயலை செய்யும்போது தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய வரையில் என்றாலும் நீங்கள் உங்களோட உடலை மனதை வருத்தி செய்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயனை கொடுக்கும், அந்த முயற்சியின் பயனை கொடுக்கும்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அதே மாதிரி தன்னம்பிக்கை ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களும் சொல்லுவார். என்னென்னு சொல்லி சொன்னால், முயற்சியே விண்ணை தொடும். நாங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த முயற்சி தான் விண்ணை தொடும் என்று சொல்கிறார் அன்பு தமிழுறவுகளே. அதனால் வந்து நாங்கள் காரணங்களை கண்டுபிடிக்காமல், ஏன் இதை எங்களால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி காரணங்களை கண்டுபிடிக்காமல் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் ஒவ்வொரு முயற்சியும், அந்த முயற்சியும் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். மக்களே, வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம். நன்றி, வணக்கம்.